நான் வந்து ஃபோனே சாஞ்சிருக்கு. வாட் த ஃபக். நான் வந்து ChatGPT வந்து ஹவு டு பி அ குட் மேன் ஆர் ஹவு டு பி அ சக்ஸஸ்ஃபுல் ஆர் ஹவு டு பி ஸோ பாசிட்டிவ் இன் லைஃப் இதெல்லாம் வந்து நான் நிறைய ChatGPT கிட்ட பேசுவேன். ChatGPT வந்து என்கிட்ட சொன்ன பதில் எல்லாத்துக்குமே நான் வந்து ஆப்போசிட்டாக இருந்தேன். இது வந்து ஒரு 2 months பேக் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா சரி ஓகே, நமக்கு லைட் இருந்தால் தான் வீடியோ எடுக்க முடியும், ஃபோன் இருந்தால் தான் எடுக்க முடியும், மைக் இருந்தால் தான் எடுக்க முடியும், இல்லை தனி ரூம் இருந்தால் தான் எடுக்க முடியும் அப்படின்னு தான் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். இதுக்கப்புறமா இருக்கக்கூடாதுன்னா நான் வந்து ChatGPTக்கும் எனக்கும் ஒரு கான்வர்சேஷன் ஏற்பட்ட போது நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் கொஞ்சம் நிறைய நான் மாற்றியிருக்கேன். ஓகே, ஸோ மாற்றின உடனே எனக்கே கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு. எனக்கு நல்லா தெரியும் எனக்கு இப்போ. ஓகே, நான் வந்து சும்மா கெட் ரெடி வித் மீ வீடியோ போட்டு எனக்கு வியூஸோ ஃபாலோவர்ஸோ என் சேனல் எங்கேஜிங்காக இருந்ததை விட இப்போ நான் பேசி போடுறதுனால சேனலுக்கு அவ்வளோவா வியூஸ் வரல. ஓகே, ஆனால் அது எனக்கு வந்து என்னை ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன் நோக்கி தள்ளின மாதிரி எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. ஓகே, டு பி ஹானஸ்ட் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு வேலையே செய்வான். எனக்கு எப்படி இம்ப்ரூவ் ஆகணும்னு பார்த்து நான் இதுதான் இம்ப்ரூவ்மெண்ட் நினச்சிட்டு நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தெரிஞ்சிச்சு அது எதுவுமே இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. நான் ஒரு பாட்காஸ்ட் மாதிரி உட்காந்து நான் ஒரு பேசக்கூடிய ஒரு ஆள். நான் பேசினா யாரும் கேட்க மாட்டேங்க, அது எனக்கு தெரியும். நான் வந்து கெட் ரெடி வித் மீ வீடியோஸ் போட்டு எனக்கு இருந்த என்னோட சேனலோட க்ரோத்தோ என்னோட என்கேஜ்மெண்ட்டை விட இப்போ நான் பேசி போடும்போது என்னோட க்ரோத்தோ என்னோட என்கேஜ்மெண்ட்டும் கம்மியாக தான் இருக்குது. பட் எனக்கு இதுதான் வேணும். எனக்கு வந்து ஒரு பாட்காஸ்ட் கைண்ட் ஆஃப் ஒரு யூடியூப் சேனல் உட்காந்து பேசி ஒப்பீனியன் ஷேர் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஒரு சேனல் பில்ட் பண்ணணும். எனக்கு இந்த மாதிரி என்னோட ஆடியன்ஸ் என்னோட வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே இந்த மைண்ட் செட் இருக்கக்கூடிய ஒரு ஆடியன்ஸ் ஸ்பேஸ் எனக்கு இருந்துச்சுன்னா எனக்கு ஜாலியாக இருக்கும். எனக்கு இது பண்ண தான் பிடிக்கும். இப்போதான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். நீ தப்பானவன். த ஃபர்ஸ்ட் மேஜர் பாயிண்ட் இஸ் நான் இவ்வளோ பேசினது தான். ஓகே, கம்ஃபர்ட் ஜோன் இஸ் நாட் கம்ஃபர்ட். அது வந்து உங்களோட லேசினஸ், உங்களோட ப்ராப்பரான சோம்பேறித்தனத்தை வெளிக்கொண்டு வரும் விஷயம்தான் கம்ஃபர்ட் ஜோன். அது எந்த அளவுக்கு சீக்கிரமாக பிரேக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. ஓகே, செகண்ட் ஒன்று என்னென்னா, யாருமே ட்ரை பண்ணுறதுக்கு வந்து பயப்படலை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நானுமே சரி, என் கூட இருக்கவங்க என் ஃப்ரெண்ட்ஸும் சரி, யாருமே புதுசாக ட்ரை பண்ணுறதுக்கு பயப்படலை. ட்ரை பண்ணி ஃபெயில் ஆனதுக்கப்புறம் அதோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், எல்லோரும் எப்படி சிரிப்பாங்க, எல்லோரும் எப்படி கலாய்ப்பாங்க, டோட்டலாக இதை பேஸ் பண்ணி இருந்துச்சு. ஸோ அதனால தான் எனக்கு தெரிஞ்சு ட்ரை பண்ணுறதுக்கு இருக்கிற பயத்தை விட ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இல்லையோன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ try to build it. So you fail, you do it again, you fail again. Okay, nobody is watching you that serious. கெட்ட விஷயத்த பண்ணுறதுக்கு பயப்படாதுன்னு நான் சொல்லலாம். ஓகே, நான் குட் வே சொல்கிறேன். நல்ல விஷயத்தான் பண்ண போகிறேன்னா அதுக்கு பயப்படாங்க. யாரும் உன்னை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க போகிறது யாரும் உங்கள் பேரண்ட்ஸ். இஃப் யூ ஹேவ் அ பார்ட்னர்னால் அவங்க பார்க்க போகிறாங்க, இல்லை உன்னோட க்ளோஸ் சர்க்கிளோ 4-5 பேர் இருந்தாங்கன்னா அவங்க பார்க்க போகிறாங்க, அவ்வளோதான். மீதி யாரையுமே உன்னை ஃபோக்கஸ் பண்ணி இவன் என்ன பண்ணுறான், இப்போ நான் தீபக் என்ன பண்ணுறான், தீபக் என்ன ஸ்டோரி போட்டிருக்கான், தீபக் என்ன வீடியோ போட்டிருக்கான், தீபக்கு போன வீடியோக்கு என்ன வியூஸ் போயிருக்கு, இந்த வீடியோக்கு என்ன வியூஸ் போயிருக்குன்னு என்னோட க்ளோஸ் சர்க்கிள் இருக்கவங்களே அவ்வளோவா செக் பண்ண மாட்டுறாங்க. ஓகே, ஸோ அது ஸ்டார்டிங்கில் தான் உங்களுக்கு அந்த பயம் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு போட ஆரம்பித்தோடனே நல்லா தான் இருக்கும். இப்போ நான் பேசுகிறதே ரொம்ப புளுத்தி மாதிரி பேசுவேன் நான். ஓகே, பட் என்னோட வியூஸ் போய் பார்த்தீங்கன்னா அது கம்மியாக தான் இருக்கும். அதுக்கு இந்த பேச்சு அதிகம் தான். பட் பரவாயில்ல, எனக்கு தெரியும் எனக்கு இந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணுற ப்ராசஸ் இது. ஓகே, நான் அதை க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த க்ரியேட் பண்ண ப்ராசஸில் வரவங்க வருவாங்க, கலாய்க்கிறவங்க கலாய்ப்பாங்க, போகிறவங்க போவாங்க. ஓகே, தட்ஸ் தேர் விஷ் அண்ட் ஐ விஷ் டு கண்டினியூ திஸ். ஓகே, நடுவில் கண்டென்ட்டும் மாற்றுவேன் நான். மெயின் கேரக்டர் சிண்ட்ரோம் இருக்குது எனக்கு. அதாவது எல்லாரும் என்னையே பார்க்குற மாதிரி, எல்லாரும் நீ இது பண்ணுற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸோ இப்போ நான் அதுலேருந்து பிரேக் ஆகி வெளியே வந்திருக்கேன். நான் மட்டும் ஆள் கிடையாது. ஓகே, அண்ட் ஓவர் திங்கிங். இப்போ நாளைக்கு காலையில் ஒரு 10 o'clock எனக்கு வந்து ஃபீனிக்ஸில் இருக்கணும் வச்சு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஃபீனிக்ஸில் இருக்கணும். ஓகே, நான் நைட்டு படுக்கும்போது நைட்டு எத்தனை மணிக்கு படுத்தா காலையில் எழுந்துக்க முடியும், நைட்டு நிறைய தண்ணி குடிச்சிட்டு படுத்தனா நைட்டு மிட் நைட்டில் சுச்சு வந்து எழுந்துட்டு அப்போ திரும்பி தூங்க முடியாமல் போயிடுமா. அதனால் அதை கம்மியாக தண்ணி குடிச்சிட்டு படுப்பேன். இஃப் இந்த ப்ராசஸ் நான் தூங்கிட்டே இருக்கும்போது நடுவில் நாய் கத்திச்சுனாலும் என்கிட்ட ஒரு பெட் இருக்குது சாக்கி, அவன் கத்தி என்னை எழுப்பி விட்டுட்டானா என்ன ஆகும்,
இஃப் எழுந்தனா நல்லா திரும்பி தூங்க முடியுமா? இஃப் திரும்பி தூங்கணும்னா எந்த அளவுக்கு டீப் ஸ்லீப்பில் போனால் எழுந்துக்க மாட்டேன். ஸோ அந்த டீப் ஸ்லீப்புக்குள்ளே போகிறதுக்கு ஒரு 2-3 ஹார்ஸ் ஆகும். அந்த 2-3 ஹார்ஸை ப்ரேயராகவே தூங்கிட்டேன், டீப் ஸ்லீப்புக்குள்ளே போயிடுவேன். அப்புறம் சாக்கி கற்றுச்சு நான் எழுந்துக்க மாட்டேன். அதுக்கப்புறம் நான் 10க்கு அங்கே இருக்கணும்னா இங்கேருந்து எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 15-20 மினிட்ஸ்னால் நான் அதுலேருந்து நான் எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும்? இப்போ 10னா நான் ஒரு 9க்கு எழுந்து 9க்கு ரெடியாக ஆரம்பித்து நான் வீட்டிலேருந்து ஒரு 9:30 கிளம்பும்போது அங்கே போக முடியும். ஸோ இந்த ரெடியாகிற ப்ராசஸில் என்னென்ன நடக்கலாம்? இஃப் ரெடியாகிற ப்ராசஸில் வண்டி இருக்குமோ, வண்டி யாராச்சும் எடுத்துகிட்டு போயிடுவாங்களா? இஃப் போகிற வழியில் எனக்கு எதனா ஆக்சிடெண்ட் எதனா ஆகிடுச்சு, அங்கேருந்து எப்படி நம்ம தப்பிச்சு போகிறது? இஃப் வேறு எதாவது ஆகிடுச்சு, என் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது கால் பண்ணி முக்கியமான விஷயம் கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு இப்போ என் ஃப்ரெண்டு கால் பண்ணி என்கிட்ட 50 கொடு 100 கொடுன்னு கேட்குறாங்கன்னா எனக்கு போகிறதுக்கு தான் காசு இருக்குன்னா நான் அந்த காசை யார்கிட்ட இருந்து வாங்கி எப்படி அவனுக்கு அனுப்புறது? ஓகே, இட்ஸ் ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். இது ரொம்ப கேவலமாக இருக்கும். ஆனால் நான் இதுக்கும் மேலே யோசிப்பேன். இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக நான் இவ்வளோ யோசிப்பேன். நான் அது தப்பு, அது அப்படி பண்ணாதீங்க. அப்படி பண்ணால் வாழ்க்கையில் வந்து நிம்மதியாக இருக்க முடியாது. நீ ரொம்ப 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 அதிகமாக யோசிப்போனாலும் நிம்மதியாக இருக்க முடியாது வாழ்க்கையில். ஸோ ட்ரை டு ரெடியூஸ் இட். ஓகே, என்னை ஏன் கைட்டி விட்டேன்னு கொஞ்சம் ரீசன் மட்டும் சொல்ல முடியுமா? வாழ்க்கை வந்து டக்குன்னு மாறிடும் அப்படின்னு நினைக்கிறத இருந்து வெளியே வந்துடுங்க. நான் வந்து ஐம் டோட்டல் ஆஃப் மிஸ்டேக்ஸ். ஓகே, நான் அதுலேருந்து வெளியே வந்துட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக. என்னோட மைண்ட் செட்டில் நான் என்ன யோசிச்சேன்னா நான் பண்ணேன்னு இருக்கோம்ல, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அதில் தான் இருப்பீங்க. ஓகே, நான் இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிற ப்ராசஸில் இருக்கிறேன். நான் இம்ப்ரூவ் ஆகிட்டேன்னு சொல்லி இம்ப்ரூவ் ஆகிற ப்ராசஸில் இருக்கேன். ஸோ நான் பண்ண மிஸ்டேக்ஸை நான் சொல்கிறேன். ஓகே, லைஃப் வந்து சடனாக சேஞ்ச் ஆகிடும் எதிர்பார்க்காதீங்க. இப்போ தூங்கி எழுந்துக்கிறோம், நாளைக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் நிறைய காசு இருக்கும், நாளைக்கு எங்கள் வீட்டில் கீழே தோண்டும் போது கோல்டு கிடைக்குதோ, இப்போ நாளைக்கு லாட்ரி எதனா அடிக்குதோ, இல்லை வேறு ஏதாவது நடக்குதோ. ஸோ லைஃப் வந்து சடனாக சேஞ்ச் ஆகாது. உங்களுக்கு ஒரு சில யூடியூபர்ஸோ, அதாவது ஃபேமஸாக இருக்கவங்கள சொல்கிறேன், ஒரு சில ஆக்டர்ஸோ, ஒரு சில யூடியூபர்ஸ் வாழ்க்கை அது அப்படியே சடனாக சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும். ஓகே, எங்கேருந்து வந்தானே தெரியல, திடீர்னு இவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அவங்களுக்கு ஒரு பெரிய பாஸ்ட் இருக்கும். அந்த பெரிய பாஸ்டில் அவங்க அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி வந்து கஷ்டப்பட்டு சான்ஸ் தேடி கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து எடிட் பண்ணி இஃப் மூவி நான் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அது ஒரு பெரிய ஜேர்னி. அந்த ஜேர்னி யாருக்கும் தெரியாது. ஓகே, ஃபேமஸான பர்சன் சொல்கிற வரைக்குமே நமக்கு அவங்களோட ஃபுல் ஹோல் லைஃபான ஸ்ட்ரகிள் நமக்கு தெரியாது. ஓகே, ஸோ யாருக்கும் வாழ்க்கை சடனாக மாறாது. மேபி கோடியில் ஒருத்தருக்கு லட்சத்தில் ஒருத்தருக்கு ஆகலாம், நம்ம லட்சத்தில் ஒருத்தவங்க கிடையாது, அது புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ண ஆரம்பித்தா ஐ கெஸ் வி கேன். ஓகே, அவனை ஒன்றும் தெரியாத உதவாக்காரன்னு நினைக்காத, அவன் மகா கட்டிக்காரன். ஸோ சடன் சேஞ்சஸ் எதிர்பார்த்து வாழ்க்கை டப்புன்னு வாழ்க்கை படுத்திடலாம். காலேஜ் முடிச்ச உடனே வேலை கிடச்சிரும், இது பண்ணிடலாம். இல்லைனா வேலை ஒரு வருஷம் ஆக போகுது, அவள் தான் இன்னும் ஒரு வருஷம் தான், வேறு கம்பெனி ஸ்விட்ச் பண்ணால் இது வந்து டபுள் தி பே வரும், அவ்வளோதான் கலக்கிடலாம். ஒன்றுத்தையும் கலக்க முடியாது. இட்ஸ் அ பிக் ஜேர்னி அண்ட் யூ ஷுட் ஸ்ட்ரகிள், யூ ஷுட் ஒர்க் ஹார்ட். ஓகே, ஸோ ட்ரை டு டூ இட். ரிஜெக்டிங் இஸ் நாட் சச் அ பேட் திங் ஆஸ் யூ இமேஜின். ஓகே, இப்போ ஒரு பர்சன் நம்மக்கிட்ட ஏதாவது கேட்குறாங்க, உன்னால் பண்ண முடியும்னா பண்ண முடியாதுன்னு சொல்கிறது அவ்வளோ பெரிய மிஸ்டேக் இல்லை. ஓகே, அவங்களுக்கும் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீ நான் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இழுத்தடிச்சு பண்ணுற வேலையும் ஒழுங்காக பண்ணாமல் இந்த வேலையை பண்ணுறதுனா உன் வேலையும் கெடுத்துக்கிட்டு, ஸோ பண்ண முடியாது சொல்கிறது அவ்வளோ பெரிய விஷயமே கிடையாது. அந்த ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் வந்து உங்ககிட்ட கேட்பாங்க, இஃப் யூ காண்ட்னா நீ ஃபஸ்ட்டே சொல்லிட்டுனா அவங்க ஆல்ரெடி தேடிட்டு போயிடுவாங்க. நீ ஒரு டெலுலேயே இருந்துட்டு பண்ண முடியாது, இல்லை இப்படி ட்ரை பண்ணலாம் அப்படி ட்ரை பண்ணலாம், சரி கஷ்டப்பட்டு பண்ணலாம், அந்த இதெல்லாம் வேணாம். பண்ண முடியும்னா முடியும். இஃப் யூ காண்ட்னா நீங்கள் வேணாம் பண்ண முடியாதுன்னு சொல்கிறது, இந்த ஒரு விஷயத்தை ரிஜெக்ட் பண்ணுறது வந்து அவ்வளோ பெரிய தப்பு கிடையாது. ஓகே, ஸோ ட்ரை டு சே நோ டு திங்ஸ். உங்களுக்கு ஒரு விஷயம் பண்ண முடியாதுன்னு நோ சொல்கிறீங்கன்னா அதே மாதிரி தான் இதுக்குமே. இஃப் யூ கேன், உங்களுக்கு தெரியுது இப்போ இது பண்ணுறதுனால நம்ம வாழ்க்கை சேஞ்ச் ஆகும், இது பண்ணுறதுனால நம்ம வாழ்க்கையில் இம்ப்ரூவ் ஆகும், இதை பண்ணுறதுனால ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கும்னா எஸ் சொல்கிறதுக்கும் யோசிக்காது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யார்கிட்ட இருந்து வேணால் வரலாம். மேபி உன் எனிமிக்கிட்ட இருந்து வரலாம், இல்லைனா உன்னோட எக்ஸ் லவர்கிட்ட இருந்து வரலாம், மேபி உன்னோட ஃபேமிலியில் உனக்கு பிடிக்காத சொந்தக்காரங்க யார்கிட்ட இருந்து வரலாம். அந்த பர்சனை ஜட்ஜ் பண்ணி ஓகே இவன் தான் நமக்குலாம் சொல்கிறாச்சு அப்படி யோசிக்காமல் இன்றைக்கி சண்டை போட்டிருக்கலாம் நீங்கள், மேபி நாளைக்கு சேரலாம். ஓகே, ஸோ இஃப் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா நான் யோசித்து சொல்கிறேன், அதை பற்றி யோசிச்சுட்டே உட்காந்துட்டு டைம் டிலே பண்ணிவிட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேறு யாருக்கிட்டையாவது போயிடும். ஸோ எஸ் சொல்கிறதும் அவ்வளோ பெரிய தப்பு கிடையாது. ஓகே, உங்களுக்கு பர்சனலாக உங்களுக்கு ஓகே இந்த விஷயம் எனக்கு வேணான்னா வேணாம்,
உங்களுக்கு பர்சனலாக இந்த விஷயம் எனக்கு பண்ணால் நல்லா இருக்கும் தெரியும், ஆனால் ஒரு சில விஷயங்கள் இன்னும் எஸ் சொல்கிறேன். ஸோ அதனால் பெரிய தப்புலாம் கிடையாது. அண்ட் கான்ஃபிடென்ஸ் வந்து நிறைய பேர் வந்து அப்படியே நம்ம வாழ்க்கை நம்ம வளர வளர டெவலப் ஆகிடும் நினச்சிட்டு இருக்காங்க. நோ, த கான்ஃபிடென்ஸ் இஸ் உன் வாழ்க்கையில் நீ பாஸ்ட்டில் பண்ண நிறைய விஷயங்கள்லேருந்து நீ ஃபேஸ் பண்ண நிறைய ஸ்ட்ரகிள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கான்ஃபிடென்ஸ் பில்ட் ஆகும். ஓகே, அது பில்ட் ஆக தான் அட் த எண்ட் ஆஃப் த டே அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தெரியும். நான் இன்றைக்கி தூங்கி எழுந்துடும் நாளைக்கே ஃபோனில் டவுன்லோட் போகிற மாதிரி கூகுள் சர்ச் ஹவு டு டவுன்லோட் கான்ஃபிடென்ஸ் போட்டு டவுன்லோட் கொடுத்துட்டு தூங்குற மாதிரி கிடையாது. ஓகே, நீங்கள் பண்ணுற விஷயத்தில் நீங்கள் உன்னோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து எந்த அளவுக்கு உன்னை புஷ் பண்ணி நீ உன்னை வெளியே எடுத்துகிட்டு வந்து அந்த ஒரு சில விஷயங்கள் இப்போ 10 விஷயம் பண்ணுற அதில் 9 விஷயத்தில் நீ ஃபெயில் ஆகிற ஒரு விஷயத்தை ஜெயிச்சிட்டேன்னா அந்த ஒரு விஷயமா பில்ட் ஆகி தான் உன்னோட கான்ஃபிடென்ஸ் டெவலப் ஆகும். ஓகே, இதை தான் நான் கற்றுக்குனது. நான் இந்த ப்ராசஸில் நான் நிறைய புக்கு படிக்க மாட்டேன். நான் ஓகே, புக்கு கேட்பேன். நான் ஓகே, நான் வந்து இந்த ஆடியோ புக்கெலாம் கேட்பேன். அந்த ஒரு சில வீடியோஸ் நிறைய யூடியூப் கன்சியூம் பண்ணுவேன் நான். ஸோ இந்த இதில் நான் கற்றுக்கினதை வந்து கொஞ்சம் சுருக்கி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிவிட்டு டிலே பண்ணிகிட்டே போகாமல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராசஸில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களும் டெவலப் ஆகி உங்களோட கான்ஃபிடென்ஸும் பில்ட் ஆகும், உங்களோட சக்ஸஸ் நோக்கி போகிற பாத்தும் கிரியேட் ஆகும். வாழணும்னு ஆசையோட வந்தோட வாசல்லே நீ பாட்டி அமிச்சிட்டீங்களாடா பாவிகளா.